ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எஸ் நான் சூப்பராக இருக்கேன். எஸ் சூப்பர். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சாந்தோம் சர்ச்சுக்கு வந்திருப்போம். செயின்ட் தாமஸ் கத்தீட்ரல் பெசிலிக்கா. நாங்கள் இதை சாந்தோம் சர்ச்சுன்னு தான் சொல்லுவோம். ஃபேமிலிலாம் ஏற்கனவே உள்ளே போயிட்டாங்க. நான் கார் பார்க் பண்ணிவிட்டு குடுகுடுன்னு ஓடிட்டுருக்கேன். டைம் 12 o'clock ஆக போகுது. நான் உள்ளே போய் அவங்கள எல்லாரையும் தேடுறேன். நீங்கள் அதுக்குள்ளே நம்ம கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வீட்டில் பண்ணதை பார்த்துட்டு வந்துடுங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க. டைம் 12 o'clock ஆக போகுது. ஸோ இதான் நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ். இங்கே தான் நம்ம கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் பண்ண போகிறோம். வருஷம் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ்க்கு எதாவது புதுசாக வாங்குவோம். இந்த வருஷம் மறுபடியும் ஒரு ட்ரீயே வாங்கிட்டோம். ஏன்னா போன வருஷம் உள்ள ட்ரீ வந்து மலையில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் இந்த வருஷம் கொஞ்சம் புது ட்ரீயே வாங்கிட்டோம். இந்த ட்ரீ வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அரௌண்ட் ஒரு 5 feet வரைக்கும் இருக்கும். நாங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீயோட டெக்கரேஷன்லாம் எங்கள் சித்தப்பா கையில் விட்டுட்டு நம்ம வெளியே ஸ்டார் கட்டுறதுக்கு வந்துட்டோம். எல்லா பண்டிகைக்கும் நம்ம டெக்கரேட் பண்ணுறது தான். பட் கிறிஸ்மஸ் என்னும் போது அது கொஞ்சம் ஸ்பெஷல். இந்த வருஷம் யுவன் கொஞ்சம் பெரிய பையனாயிட்டான். அதனால் எங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். கிட்டத்தட்ட ஈவினிங் ஆரம்பித்தது நைட் வரைக்கும் ஜாலியாக போயிட்டுருக்கு. அண்ட் சித்தப்பாவுமே வந்து பொறுமையாக ஒவ்வொரு ட்ரீயும் வந்துட்டு எப்படி இருக்கணும், கிஃப்ட்ஸ் எப்படி மாட்டணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தார். இப்படி இருந்த இடத்த தான் நம்ம இப்படி மாற்றிருக்கோம். நல்லா இருக்கா? அண்ட் கிறிஸ்மஸ் தாத்தா வந்து நம்ம என்ட்ரன்ஸில் மாட்டியாச்சு. என் பையனுக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் அடுத்து அப்படியே கிறிஸ்மஸ்க்கான ஷாப்பிங். கிறிஸ்மஸ்னாலே நிறைய கடைகள்லாம் புதுசாக போடுவாங்க. சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இப்போது 12 o'clock ஆக போகுது. போகலாமா? வாங்க. கார் பார்க் பண்ணிக்கிட்டு வர அப்படி இப்படின்னு கொஞ்சம் லேட் ஆனாலும் கரெக்ட் டைமுக்கு சர்ச்சுக்குள்ளே வந்தாச்சு. வாங்க சொல்லிடலாமா? ஹாப்பி பர்த்டே ஜீசஸ். அப்புறம் நாங்கள் ஏசப்பா பிறந்துட்டாரு. இனிமேல் செலிப்ரேஷன் தான். ஃபேமிலி எல்லோரும் க்ரௌட்குள்ளே இருக்காங்க. அங்கே இருக்காங்க பாருங்கள். நம்ம போய் விஷ் பண்ணிட்டு வரலாம். இப்போது கிறிஸ்மஸ் மாஸ் நடந்துகிட்ருக்கு. இன்று இரவு மகிழ்ச்சியின் இரவு என்று கூறுகின்றோம். எல்லாருக்கும் நிறைய ப்ரேயர்ஸ் இருக்கும். நியூ இயர் வேறு வருது. நம்ம எல்லாருக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன்.
சர்ச் சாமியாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம். ஒவ்வொரு வருஷமும் புதுசாக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வருஷம் வந்து சாண்ட்லேயே வந்து குடில் பண்ணியிருந்தாங்க, ஒரு சாண்ட் ஆர்ட் அந்த மாதிரி. ஸோ நிறைய கூட்டம், நிற்க கூட இடம் இல்லை. நிறைய பேர் அவங்களோட பெட்ஸ்லாமும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. பொதுவாகவே கிறிஸ்மஸ்னால் நிறைய லைட், ஸ்டார்ஸ், ஃப்ளார்ஸ், கிஃப்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அங்கே நிறைய விஷயங்கள்லாம் வித்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வாங்கி நாங்கள் சூப்பராக கொஞ்ச நேரம் சர்ச்சில் இல்லை ரொம்ப நேரமும் இருந்தோம். ட்ரோனில் ஃப்ளார்ஸ் கொட்டுற மாதிரி மெக்கானிசம் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. அங்கே நிறைய டிவி சேனல்ஸ் வந்து லைவ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒரு சில முக்கியமான டிவி சேனல்ஸில் நாங்களும் பேசியிருந்தோம் கிறிஸ்மஸ் பற்றி. அது லைவில் வந்திருக்கோம். சாந்தோம் சர்ச்சில் வந்து vlog பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பட் இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து நான் இங்கே vlog பண்ணுறது ஐ ஆம் ஸோ ஹாப்பி. நம்ம இன்னொரு நாள் வந்து இன்னும் இன்டெப்த்தாக இந்த சர்ச் பற்றி பார்க்கலாம். ஸோ மாஸ் முடிச்சுட்டு இப்போ அப்படியே உட்காந்துச்சு பேசிகிட்டு இருப்போம். பட் டைம் ஆல்மோஸ்ட் 2:30. ஸோ இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படியே ஏதாவது டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு இந்த கிறிஸ்மஸ் டே ஸ்டார்ட் பண்ணுவோம். கிறிஸ்மஸ் வந்து ரொம்ப ஜாலியாக போகுது. கூட்டத்தை பார்க்கும்போது ஒரு பிரமிப்பாக இருந்தது. எல்லோருக்கும் வந்து மேரி கிறிஸ்மஸ். நீங்கள் கோச்சிக்கலன்னா ஒரு பிரதராக ஒரு விஷயத்த சொல்கிறேன். நிறைய பேர் இந்த பண்டிகை டைமில் பைக்கில் ஸ்பீடாக போகிறது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கும். பட் அது உங்களுக்கும் பிரச்சனை, பக்கத்தில் வரவங்களுக்கும் பிரச்சனை. நான் எல்லாரையும் சொல்லலைங்க, ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. டிக்கெட் சிம்பிள். சர்ச்சில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ், ப்ரேயர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இதோட இந்த vlog முடியுதுன்னு நினைக்காதீங்க. இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன். காலையிலேயே சீக்கிரமாக எழுந்துச்சு நானும் வேலைனா மார்க்கெட் வந்துட்டோம். வழக்கம் போல் மயிலாப்பூரில் ஒரு காஃபி. காலையிலே ஹாட்டாக டீயோ இல்லை காஃபியோ குடித்தாதான் நம்மளுக்கு ஒரு ரீஸ்டார்ட் ஆகுதுக்கா. கிறிஸ்மஸ்ன்னு வந்துட்டாலே இந்த கேக்ஸ், ப்ளம் கேக்ஸ், பேஸ்ட்ரீஸ் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? ஸோ அதனால் கிறிஸ்மஸ்க்கு நெய்பர்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு கேக்ஸ், கிஃப்ட்ஸ்லாம் வாங்கி வந்துட்டோம். அங்கேருந்து நேராக வீட்டுக்கு வந்த உடனே என் பையன் எழுச்சிட்டான். அவங்க பாட்டி அவனுக்கு வந்து ஷூ கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க கிறிஸ்மஸ்க்கு.
ஸோ கிறிஸ்மஸ்னாலே கிஃப்ட்ஸ் தானே. அவனுக்கு வர வர இந்த கிஃப்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்குது. ஏதோ ஒரு பாக்ஸில் ரேப் பண்ணி கொடுத்தோன்னா அதை அழகாக ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஸோ அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த ஷோ. காலையிலேருந்தே கிளைமேட் செம்மையாக இருந்தது. மழை பெய்தா பனி பெய்தானே தெரியல. கண்ணுக்கு தெரியாத அளவுக்குலாம் குட்டி குட்டியாக வாட்டர் ட்ராப்ஸ் இருந்துச்சு. அண்ட் இந்த கிளைமேட்டுக்கு அம்மா சூப்பராக ஒரு டீ ஒன்று போட்டு கொடுத்தாங்க. என் அம்மா காலையிலே வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நாங்கள் வந்து நெய்பர்ஸ்க்கெலாம் வந்து கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்காக ரெடி ஆகி போயிட்டுருந்தோம். அண்ட் என் பையன் வந்து புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு ரொம்ப ஜாலியாக நம்ம ஸ்ட்ரீட்டில் விளையாடிட்டு இருந்தான். அவன் போட்டிருக்க அவுட்ஃபிட் வந்து அவங்க தாத்தா மாமா வாங்கி கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஷூ உங்களுக்கு தெரியும் அவங்க பாட்டி வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை போட்டுக்கிட்டு அவர் ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தார். கிறிஸ்மஸ்க்கு பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் ஜேடியோட அத்தை வந்துட்டு ஜேடிக்கு கிஃப்ட் ப்ரெசன்ட் பண்ணியிருந்தாங்க. அது அவனுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. அண்ட் நானும் என் ஒய்ஃபும் என் பையனுக்கு நிறைய அவுட்ஃபிட்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். அது ஒவ்வொன்றா அவர் வந்து திருப்பி பார்த்துட்டு இருந்தான். அடுத்து நம்ம வேலைன்னா ஸோ ரொம்ப ஹாப்பியாக கிஃப்ட்ஸ் வந்து வாங்கிட்டு இருந்தான், ஜாலியாக இருந்தான். அவன் எல்லாருக்கிட்டையும் கிஃப்ட்ஸ் வாங்கியிருந்தான். ஆனால் இப்போ அவங்க அம்மாக்காக அவர் வந்து வாட்ச் வாங்கி கொடுத்துருந்தாரு, கிறிஸ்மஸ் கிஃப்ட். அது அவங்க மம்மிக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. ஸோ அடுத்து லன்ச்சு கொஞ்சம் லேட் தான், பட் கிறிஸ்மஸ் லன்ச் ஆச்சு, ஸ்பெஷல். நம்ம வெஜிடேரியன் கிடையாது, ஆனால் இன்னைக்கு வெஜ் தான். அது போக போக உங்களுக்கே புரியும். butter gravy, suda butter beans, mushroom biryani, carrot onion raita, parupu payasam, French butter garlic toast, donut, drink. இது important. வீணா மிளகு ரசம். நிறைய கொத்தமேரா போட்டு lots of கொத்தமேரா போட்டு இந்த மிளகு ரசம் பண்ணிருக்கேன். just see this. இவ்வளோ ஐட்டமே எப்படி வேணும் ஒரே ஆளா நீ செஞ்ச? நைட் சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு 5 o'clock வந்தோம். 5க்கு வந்தோடனே மார்னிங் ஒரு 7க்கு எழுந்து வெளியில கோலம் போட்டுட்டு நான் என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மம்மியும் ஜாஸும் கட்டிங் ஒர்க்ல எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கும் போது என் சிஸ்டர் இன்னும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் இதுக்கு நடுவுல நாங்க ஜெய்சனையும் பாத்துக்கிட்டு அவனையும் குளிப்பாட்டி ரெடி பண்ணி எங்களுக்கெல்லாம் ஜுஜுப்ஸ். அண்ட் ஜெய்சனுக்கு ஒரு தனியா ஒரு மெனு ரெடி பண்ணிருக்கோம். அதுக்கு ரெடி ஆயிட்டு கிட்ஸுக்கு இந்த மாதிரி நார்மல் டேஸ்ல ரச சாதம் பருப்பு சாதம்லாம் கிடையாது. அவங்களும் பிரியாணி சாப்பிடணும்ல, இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் டேனா நாங்க மாத்திரம் சாப்பிடுறோம். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ஒரு கிட்ஸ் பிரியாணி அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்கோம். பட்டர் பீன்ஸ், பொட்டேட்டோஸ், tomatoes, garlic, cumin seeds, pepper bells, turmeric, and some குழம்பு மிளகாய் தூள். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. அண்ட் நம்ம சவுகார் பெட் சசி வந்துட்டு நமக்கு கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தான். அது என்னன்னு நம்ம உள்ளே போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது வந்து ஒரு லைட்டிங் பாண்டா. ஸோ இந்த மாதிரி டேப் பண்ணால் லைட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சூப்பராக இருந்துச்சு அது. அண்ட் ஈவினிங் வந்து யுவன் வந்துட்டு அவனோட கிஃப்ட்ஸும் வந்து ஜேடிக்கு கொடுத்துருந்தான். இந்த வருஷம் ஜேடிக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ், கிறிஸ்மஸ் கிஃப்ட்ஸ் வந்திருக்கு. நாங்கள் அப்படியே ஈவினிங் வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். கிளைமேட்டுமே வந்து சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப சில்டாக இருந்துச்சு அன்னைக்கு. ஈவினிங் அப்படியே நாங்கள் வந்து மதுரையில் வீட்டுக்கு போயிட்டு அங்கே உள்ள ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் அங்கேயுமே ஜேடிக்கு வந்து நிறைய 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 கிஃப்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு.
அங்கேருந்து அப்படியே கிளம்பி நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு வந்திருந்தோம். இது என் பையனுக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் சர்ச். அண்ட் இங்கேயுமே வந்து நிறைய கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மழை பெய்யுதா பனி பெய்யுதான்னு தெரியலன்னு சொன்னேன்ல, இங்கே பாருங்கள் காரோட லைட்டில் காட்டுறேன். இது பனி மாதிரி தானே இருக்குது. ஸோ சென்னையிலையும் வந்து போக போக பனிலாம் பெய்யும்ன்ட்டு நினைக்கிறேன். கிறிஸ்மஸ் நைட் டின்னருக்கு வந்து நாங்கள் ஐஸ்கிரீம் சாக்லேட்ஸ்லாம் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போயிருந்தோம். நிறைய பேர் வந்து நிறைய ஊர்லேருந்து இந்த வீடியோலாம் பார்ப்பீங்க. இந்த மாதா டிவியின் சேனல்லாம் இருக்குது இல்லையா, அது நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. அவங்களும் பாருங்கள் கிறிஸ்மஸ்க்கு சூப்பராக டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிறிஸ்மஸ் டே ரொம்ப சூப்பராக அருமையாக இருந்துச்சு. அதுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் டே December 26 யாரும் மறக்க முடியாத ஒரு நாள். அது ஒரு சண்டே மார்னிங். பாதி பேர் வாக்கிங்க்கு பீச்சுக்கு போனாங்க, பாதி பேர் மீன் பிடிக்க கடலுக்கு போனாங்க, பாதி பேர் வீட்டில் இருந்தாங்க. ஆனால் நமக்கு பிடிச்ச கடல் அன்னைக்கு வேறு மாரி இருந்துச்சு. நடந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு ஒரு 13-14 வயசு இருக்கும். இன்னும் கண்ணிலே இருக்க நிறைய விஷயங்கள். ஸோ எப்பவுமே December 26 நான் சாந்தோம் சர்ச், இந்த சென்ட் தாமஸ் போலுக்கு வர்றது உண்டு. இது சாந்தோம் சர்ச்சுக்கு பேக் சைடே இருக்குது. அண்ட் 3 வருஷமாக என் கூட இவனும் வந்துட்டுருக்கான். நீங்களும் வந்து பாருங்கள்.